ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு சமையல் வித் நிகிதா. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஷார்ட் வீடியோ வருது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இன்றைக்கி லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சில வீட்டில் டம்ளர் யூஸ் பண்ணுவாங்க, சில வீட்டில் இந்த மாதிரி காப்படின்னு சொல்லுவோம், அது யூஸ் பண்ணுவோம். நம்ம இதை யூஸ் பண்ணி எதில் எடுக்கிறீங்களோ மெஷர்மெண்ட் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அந்த காப்படியில் எடுக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தான் வரும். இதில் கடலை மாவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டாச்சு, இப்போ ரெண்டாவதும் போட்டாச்சு, இப்போது மூணாவதில் நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது 3 காப்படி நம்ம கடலை மாவு எடுத்திருக்கோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துருக்கலாம். அதே காப்படியில் நான் 2.5 காப்படி சர்க்கரை எடுத்துக்கிறேன். 3 காப்படி கடலை மாவு எடுத்திருக்கோம். அதனால் அதே காப்படியில் 2.5 காப்படி நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதாவது 3 காப்படி கடலை மாவுக்கு 2.25 கூட எடுத்துக்கலாம். நான் 2.5 எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் இதே காப்படியில் தான் அளந்து வச்சுருக்கேன். டம்ளர் கணக்கு பார்க்குறவங்க அப்படி இருந்ததுன்னா டம்ளரில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எதில் எடுக்கிறீங்களோ எல்லாமே அதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பதம் கரெக்டாக வரும். மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு மிஸ் ஆகவே ஆகாது எப்போவுமே. இப்போது இந்த கடலை மாவுக்குள்ளே தண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கை விட்டு கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா எந்த கன்சிஸ்டன்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். தோசை மாவெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இருக்கவே கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டு செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது கூடவே சோடா உப்பு ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணலாம். சப்போஸ் சோடா உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பூந்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். சோடா உப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அது ஸ்கிப் பண்ணிடலாம். இது நம்ம ஆப்ஷன் தான், பட் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக மாவை நம்ம கரைச்சி வச்சாச்சு. இந்த அளவுக்கு பக்குவம் இருக்கட்டும். இதுக்கப்புறமா வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பக்கத்தில் ரெடியாக வச்சிட்டோம்னா ஒருத்தர் ஹெல்ப் இல்லாமையும் நாமளே செஞ்சுக்கலாம். ஒரு தட்டம் வச்சுக்கோங்க. இது நம்ம ஓட்டையில் விழுகும் இல்லைங்களா, ஓட்டையில் போட்டு நம்ம தேய்ச்சி விடுவோம்ல அந்த கரண்டி, இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு அடுப்புக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எந்த எண்ணெயில் பொரிக்கிறோமோ, ஆயில் தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணி பொரிப்போம். ஆயில் நம்ம வடைச்சட்டியில் போட்டுட்டு அதையும் ரெடியாக வச்சுக்கலாம். எல்லாமே ரெடியாக இருந்தால் தான் நம்ம டக்குன்னு பண்ண முடியும், இல்லாட்டி இன்னொரு ஹெல்ப் தேவையாக இருக்கும். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மாவு கரைச்சது, அது கூட ஒரு கரண்டி போட்டு ரெடியாக வச்சுட்டேன். இப்போ நம்ம பூந்தி போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்திங்கனாலே அந்த பக்குவம் தெரியும். இப்போ பூந்தி போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்ல ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா போட ஆரம்பிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹாட் பேக் ரெடியாக வச்சுக்கோங்க. இது பூந்தி எடுக்கிறதுக்கு இதையும் நான் ரெடியாக வச்சுருக்கேன். பூந்தி எடுக்கிறதுக்கு அதை நம்ம உள்ளே எண்ணெய்க்குள்ளே விட்டு ஒரு கரண்டி எடுப்போம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் பூந்தி அப்படியே சூடாகவே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹாட் பேக் வச்சுக்கலாம். நீங்கள் சும்மா இதில் வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஹாட் பேக் வச்சுருக்கேன். இதில் பூந்தி எடுத்து நான் இதில் போட்டு வைக்க போகிறேன். இப்போது பூந்தி போடுறக்கு ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாமே ரெடி ஆயாச்சு. எண்ணெயும் ஓரளவுக்கு நல்லா சூடாயாச்சு. இப்போ பூந்தி நம்ம தேய்ச்சி விட்டுறலாம். ஓட்டை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். உங்களுக்கு பூந்தி எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சிறுசாகவும் இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ரொம்ப சிறுசை விட ஒரு அளவுக்கான சைஸ் இதில் பூந்தி போட்டிங்கன்னா நல்லா வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். 2 பேர் இருந்தால் நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் 2 பேர் இல்லாமல் நாமளே இந்த வேலையை எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா பக்காவை எடுத்து வச்சுட்டு செஞ்சிங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பூந்தி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா தான் நம்ம காய்ச்ச போகிறோம். அதுக்காக தான் அது வரைக்கும் ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு அந்த பூந்தி அப்படியே மெதுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாட் பேக் வச்சுருக்கேன். அது உங்கள் ஆப்ஷன் தான். பூந்தி போட்டாச்சுங்க. பூந்தியை எந்த பக்குவத்தில் எடுக்கணும்னா ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடக்கூடாது. ரொம்ப மொறுமொறுன்னு ஆச்சுன்னா மிக்சருக்கு போடுற பூந்தி மாதிரி ஆயிரும். ஒரு வதக்குன்னு இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம எடுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் போல், ஏன்னா எண்ணெயும் காஞ்சி தான் இருக்குது, 2 மினிட்ஸ் போல் நல்லா கலந்து விடலாம்.
கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வடி வச்சுட்டு நம்ம வந்து பூந்தியெல்லாம் எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்தளவுக்கு போடுங்க. ரொம்ப நிறையாவும் பூந்தி போட வேண்டாம், அப்போ தான் அது நல்லா முட்டாக மேலே எந்திரிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பூந்தி போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ பூந்தி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்து அப்படியே அமுத்துனா அப்படின்னா அப்படியே சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் எடுத்து அமுத்தும் போது கிறிஸ்பியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பூரி இப்படி பிடிக்கும்போது வரவே வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அமுத்துனா அப்படியே சாஃப்டாக போகிற மாதிரி இருக்கணும். இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இது வந்து முருகல் ஆயிடுச்சு, ரொம்ப மொறுன்னு ஆயிடுச்சுன்னா அந்த பேட்சை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சால்ட்டும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா பூந்தி மிக்சர் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த பேட்சும் நம்ம போட்டுடலாம். இதெல்லாம் போட்டுட்டு ஹாட் பேக்கில் தான் நான் எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா வந்து கரெக்டாக விழுந்து வரும் பூந்தி. தனித்தனியாக முட்டாக இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பூந்தியெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். நான் வந்து உடனே ஒரே ஸ்ட்ரெச்லலாம் இது போட்டு பழகலைங்க. ஒரு 7-8 டைம் ட்ரை பண்ணி கொஞ்சமாக ட்ரை பண்ணி தான், ஒருத்தர் ஹெல்ப்பும் இல்லாமல் நானாக போட்டு பழகினது தான். அதனால் புதுசாக செய்கிறவங்க வரல அப்படின்னா வெக்ஸ் ஆகி அடுத்த டைம் ட்ரை பண்ணக்கூட மாட்டாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சமாக நம்ம 3 டம்ளர் இப்போ போட்டு செய்கிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியில் 1 டம்ளர் போட்டு செஞ்சு பார்க்கலாம். அப்போ வந்தது அப்படின்னா அடுத்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம 1 கிலோ வரைக்கும் ஈஸியாக போடலாங்க. நம்மளுக்கு பூந்தி வந்து நல்லா வெந்து வரும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் சோடாப்பு சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப இது லேட்டெல்லாம் ஆகாது, ஈஸியாக பண்ணிடலாம். இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த வீடியோ எல்லாம் போடும்போது நிக்கிதா ரொம்ப குட்டி பிள்ளையாக இருந்தாலுங்க, அப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள். இந்த வீடியோ திருப்பியும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு. அதில் கொஞ்சமாக நான் மியூசிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு. அதனால் திருப்பியும் அந்த வாய்ஸ் எடுத்துகிட்டு திருப்பியும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பூந்தியெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. ஹாட் பேக்கில் போட்டு வச்சா அந்த பூந்தியெல்லாம் அப்படியே சாஃப்டாக அப்படியே நல்லா இருக்குங்க. அதனால் நான் ஹாட் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இந்த 3 டம்ளர் மாவுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா லட்டு வரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது 1 டம்ளரில் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்தாச்சு. நான் இதெல்லாம் செய்யும்போது மற்ற வேலைகள்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டு தான் இந்த வேலைக்கு வருவேன். ஏன்னா எல்லா வேலையும் ஒட்டுக்கா செய்யும்போது நம்மளால் செய்ய முடியாது. இப்போது பூந்தியெல்லாம் போட்டு சூப்பராக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பாகு காய்ச்சிடலாம். பூந்தி பாருங்கள், நல்லா வந்திருக்குது. நல்லா மெதுன்னு சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கு நான் சோடா உப்பு ஆட் பண்ணவே இல்லை, அதுக்கே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ சர்க்கரையை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சிங்கன்னா தான் இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி வரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு பாகு இருக்கும். நீங்கள் வந்து ஹையில் வச்சிங்கன்னா சர்க்கரை உருகாமையே சில சர்க்கரைகள்லாம் வந்துடும். அப்புறம் பாகு பதம் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகி போயிடும். அதனால் ஸ்லோவில் வச்சிங்கன்னா எல்லாம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு இதை வந்து பூந்தி உள்ளே போட்டுறக்கூடாது. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பூந்தியும் உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விடுறப்போ அந்த பூந்தியில் நல்லா அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து நல்லா வந்துடும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து திருப்பியும் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை போட்டு வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பாக வந்து நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். முந்திரியை ஃபுல்லாக வேணாலும் போடலாம். ஒவ்வொரு முந்தி வச்சு கூட நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். இல்லை அப்படின்னா குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். திராட்சையும் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. ஒரு இது திராட்சை வச்சு ஒரு இது முந்திரி வச்சு இப்படி பிடிச்சாலும் லட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ திராட்சையும் நம்ம நல்லா வதக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். நெய் வந்து அளவாக விட்டால் போதுங்க, ரொம்ப நெய் போட வேண்டியதில்லை. அளவாக விட்டாலே லட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதையெல்லாம் கலந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்க்கணும். இது கூட இந்த திராட்சை முந்திரி இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம்.
ஏலக்காவை நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ டீ அந்த மாதிரி போடுறப்ப உள்ளே சேர்த்திக்கலாம். நான் அளவாக ஒரு 5-6 ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சம் ஒயிட் சுகர் போட்டுட்டு இது வந்து அடித்து வச்சுருக்கேன். ஒரு மத்து வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கலாம். பூந்தியெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடஞ்சி உருண்டை பிடிக்கிறப்ப நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி குத்தி இது பண்ணுறது. கூட கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு நிறையா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தனாலே போதும். ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் சேர்த்தனாலே நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் கலந்து விடுங்க. அப்பப்போ மத்தில் கொஞ்சம் குத்தி விடுங்க. பூந்தி பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு மத்து வச்சு நான் நல்லா இடித்து விடுறேன். இடித்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து பூந்தி பண்ணிக்கலாம். இது வந்து செஞ்சு பழகிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பட் செஞ்சு பழகிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூந்தியெல்லாம் பாருங்கள், நம்மளுக்கு பூந்தி இருந்ததே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நம்ம வந்து பூந்தி வந்து நல்லா இதாகிருக்கும், செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு பழகிட்டா அப்படின்னா ஸ்வீட்ஸ் எதாவது நம்ம செய்கிறப்ப கான்ஃபிடெண்ட்டாக இது வந்து நல்லா செஞ்சுக்கலாம். உருண்டை பிடிக்கிறக்கும் நல்லா வரும் பாருங்கள். நல்லா அழுத்தி பிடிக்கணும் உருண்டை பிடிச்சி ஒரு 1 ஹவரில் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு அப்போவே நல்லாயிருக்கும். சப்போஸ் பதம் வந்து சரியில்லை, நம்மளுக்கு வந்து பாகு மீறி போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பூந்தியை நம்மளால் பிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து ஒரு திராட்சை வச்சு பிடிச்சாச்சு. ஒரு முந்திரி வச்சு கூட பிடிச்சிக்கலாம், இல்லை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அப்படியே ரேண்டமாக கூட பிடிச்சிக்கலாம். இப்போ நான் முந்திரி வச்சு ஒரு லட்டு பிடிக்கிறேன். செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பட் அந்த சுகர் வந்து பாகு பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு கம்பி பதம் நீங்கள் கையில் தொட்டு இப்படி பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பிசண்டையாட்டு இப்படி வரணுங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டான பக்குவம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வைக்க போகிறேன். உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் கையில் நெய் தடவிக்கலாம். ஏன்னா நம்ம நிறையா உருண்டை பிடிக்கிறோம் இல்லைங்களா, கையில் ஒரு பிசுங்கிற மாதிரி ஆயிரும். நல்லா லைட்டாக நெய் வச்சுட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஸ்வீட் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த லட்டுன்னா ஒரு தனி இது தாங்க. நிக்கிதாவும் பாருங்கள், நான் பிடிக்கிறத பார்த்துட்டு அவளும் பிடிச்சிட்ருக்கா லட்டு. எப்படி உருட்டி பிடிக்கிறான்னு பாருங்கள். நம்ம லட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 3 டம்ளர் போட்டதுக்கு இவ்வளோ லட்டு வந்திருக்கு. கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.